ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி வந்து முருகரோட மெசேஜ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஃபர்ஸ்ட் பைலுக்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், செகண்ட் பைலுக்கு ஊதா கலர், தேர்டுக்கு வந்து ரெட் கலர். ஸோ இது வந்து த்ரோட் சக்ரா, க்ரௌன் சக்ரா, ரூட் சக்ரா, உங்களுக்கு எந்த சக்ராஸ் அந்த இது வச்சு கூட நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. லைக் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இது வந்து உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன், ஓகேவா? உங்களோட எனர்ஜி வச்சு தான் இங்கே வந்து கார்ட் ரீடிங் வருது. அதனால் நீங்கள் உங்களோட சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்துடுது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக நீங்கள் பதிவிடுறீங்க. இல்லை லைக் கொடுக்கும்போது சேனலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் நான் யூனிவர்ஸ் இங்கே வந்து முருகர் இருக்கார். உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக தருவார். ஓகேவா? நம்பிக்கையோடு பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகரோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க முருகர் பக்தராக தான் இருக்கீங்க. மைக்கேல் ஏஞ்சல் அதிகமாக ப்ரே பண்ணுவீங்க, முருகரை ப்ரே பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான காட் ப்ரே பண்ணுவீங்க, கருப்பு சாமி அந்த மாதிரி. ஓகேவா? மகாகாளி வழிபாடு பண்ணுறது அந்த இதெல்லாம் வந்து அதிகமாக செய்வீங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நாளாகவே உங்களோட அந்த உங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் உங்களுக்காக நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து யோசிக்கிறீங்க. அது வந்து ஃபைனான்ஸ்க்காகவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்காகவும் இருக்குது. சில பேர் உங்களோட ஜாப் கேரியர், லேர்னிங் பர்பஸ்க்காக கூட சில பேர். ஓகேவா? ஆனால் அது வந்து ஒரு ஜாபுக்காக தான். அந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கும் ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுறீங்க. அந்த விஷயங்கள்லாம் எப்போ நடக்கும், எப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு. அதில் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு சிலருக்கு வந்து ஃபெயிலியர் பண்ணியிருப்பாங்க, உங்களை ஏமாற்றிருப்பாங்க. அது வந்து உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைனா மனைவியோ, நீங்கள் பார்க்குறது மேல்னால் உங்களோட ஃபீமேல் எனர்ஜி உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஃபீமேல் அப்படின்னா உங்களோட மேல் எனர்ஜி உங்களை ஏமாற்றிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு காரணம் வந்து பிளாக் மேஜிக் தான். உங்களுக்கு வந்து அவங்க நிறைவான வாழ்க்கையை தருவாங்கன்னு ரொம்ப நம்பி இருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பாஸ்டில் இப்போ நடந்த விஷயம், கரண்டில் இருக்கிற விஷயத்த இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு தெரியுது எனக்கு. ஓகேவா? இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். உங்களுக்கு வந்து நான் சொல்கிற லேகிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கானது. நீங்கள் அந்த லேக்கில் இல்லைன்னா அது உங்களுக்கு இல்லை, வேறு யாருக்கோ அது வந்து கைடன்ஸ் வருது. உங்களுக்கான மெசேஜ் அடுத்தடுத்து வரலாம், பாருங்கள். ஓகேவா? பொறுமையாக. ஸோ இந்த பிளாக்கேஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த விரிசலுக்கு காரணம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கும், உங்களை சீட் பண்ணுறதுக்கும், நீங்கள் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கும் சில பேர் பண்ண அந்த சதி தான். ஓகேவா? இதனால தான் நீங்கள் இன்னும், ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை. நீங்கள் ரொம்ப அவரை வந்து நம்பியிருப்பீங்க. அவங்க தான் நமக்கு எல்லாமே, ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எனக்கு இது நிறைவான ஒரு இது வந்து அவர் கொடுத்துருவாரு அப்படின்லாம் நம்பினீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ கரண்டில் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் முருகரோட டிவோட்டிஸ் தான். முருகர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். உங்களுக்கு லைஃப் வந்து மாறப்போகுது. சீக்கிரமே உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வராங்க. நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரீடிங் எடுத்தவங்க நீங்கள் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஏதோ இன்டென்ஷன் இருக்குது. அதனால் முருகரோட ஜட்ஜ்மெண்ட்டும் அதுதான். நீ என்ன கேட்குறியோ தரேன். உன்னோட லைஃப் வந்து பிரைட் ஆகுது. ஓகேவா? உனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒரு சிலர் நீங்கள் வந்து ஜாபுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா
அதில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இது நாள் வரைக்கும் இப்போ ஒரு சிலர் வந்து ஜாபில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நிறைய வந்து கூட இருக்கிறவங்களாலையும் மெயினான ஒரு இதில் இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க உங்ககிட்ட ரொம்ப கிளாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்கனாலும் அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் அங்கே வருவாங்க. ஓகேவா? சிச்சுவேஷன் மாறுது. அதுக்கு உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். இதிலேருந்து ஹீல் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன்லேயே இதையே திங்க் பண்ணிக்கணும், இந்த லேகிங்கில் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அது வந்து ஒரு பேக்கப்ஸ் அந்த விஷயங்களை வந்து திருப்பி கொண்டாந்து தந்துடும் உங்களுக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா தைரியமாக துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இனி போதும், நான் பொறுத்தது போதும் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 25 துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இப்போ கரண்ட்டில் எடுத்து அந்த டைரெக்ஷன் மூவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ப்ரப்போசல் வருது, உங்களோட ஏஜ் குரூப்லேயே இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு கைஸ். ஒரு சிலர் நீங்கள் வந்து கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, உங்களோட முருகர் வந்து என்ன சொல்கிறாரு நம்மளோட முருகர் அப்படின்னு பார்த்தா, உனக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, பட் நீ வந்து இதில் ஹீல் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள் இந்த எமோஷ்னல் லாக்கில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அன்பேலன்சிங்காக இருக்கீங்க. உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் வந்து ஆஸ்லேஷன்லேயே ஃபஸ்ட்டு தெளிவாக கேளுங்கய்யா, எனக்கு இது செஞ்சு கொடு இறைவா அப்படி சொல்லி ஒரு இதை இப்போ நான் இதுலேயும் இருக்க மாட்டேன் அதுலேயும் இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னா முடிவெடுக்க எங்கே ஒருத்தன் வந்து கரெக்டான டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்களோ அங்கே தான் அவனோட சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அப்போவே அந்த சக்ஸஸ் நிர்ணயிக்கப்படுது. கோலி செட் பண்ணாமல் நீ எந்த இடத்துக்கு போவா? இப்போ நான் இந்த பஸ்ஸில் ஏறிட்டேன், இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து அந்த பஸ் எங்கே போய் இறங்கணும், எந்த பஸ் ஸ்டாப் போகணும், அங்கே அது வந்து போகுமா போகாதா, அந்த பஸ்ஸு போகிற ரூட் அதுதானா, உனக்கு எந்த இடத்துல இறங்கணும் எல்லாருக்கும் சொன்னால் தானே அவரை கொண்டு போய் இறக்கி விடுவார். எனக்கு போகிறதே தெரிலன்னா அவர் எங்கே திரும்பி இறக்கி விடுவார்? எங்கேயாவது போய் திரும்பி விட்டு போகலாமா? அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு சிலர் மைண்ட் செட்டு அந்த மாதிரி தான் ஆஸ்லேஷனில் வச்சுருக்கீங்க. அதுலேருந்து மூவ் ஆன் ஆக சொல்கிறார். ஒரு சிலர் வந்து உங்களோட வேலைக்காக ஏதோ புதிய முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க, அதில் வந்து நல்ல க்ரோத் இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் அதில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கிறீங்கப்பா. நிறைய வந்து ஏமாற்றங்கள், ஃபைனான்ஸில், ஜாபில், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிலர் ரொம்ப ஏமாந்துருக்கீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் வந்து இந்த ஃபெயிலியர் கொடுக்கறதுக்கு சில பர்சன் வந்து காரணமாக இருக்காங்க. ஒரு மெயில் எனர்ஜி. ஓகேவா? அவங்க கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒரு ப்ளே பாய் மாதிரி, பிலோ 25 பிலோ 35 அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இந்த பாஸ்ட்டு இதாவது என்ன சொல்கிறது ப்ரீவியஸ் பாஸ்ட் இல்லைன்னா கரண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா சில கார்மிக் சுச்சுவேஷன் போயின்ட்டுருக்கு கைஸ். உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது சொல்கிறாரு முருகர். ஓகேவா? ஒரு சிலர் வந்து அதுக்காக நீங்கள் சில விஷயங்கள்லாம் எஃபெக்ட் போட்டுட்ருக்கீங்க. ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த வேலையையோ பிஸ்னஸையோ கவனிக்கலாமா, இல்லை அந்த படிப்பை வந்து தொடர்ந்து படிக்கலாமா, படித்தா சக்ஸஸ் கிடைக்குமா, அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு டவுட் வந்துடுது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டவுட் யாருக்கும் இருக்குது. கவலைப்படாதீங்க, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, நீங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு இருந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன்ல, இந்த பர்சன் வந்து சட்டுன்னு கோவப்படுவீங்க, அப்புறம் கோவப்பட்டுட்டு அப்புறம் உட்காந்து யோசிப்பீங்க, அப்புறம் காலில் விழுறதுக்கு கூட ரெடியாக இருப்பீங்க. அது எதுக்கு? இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கே தெரியுது உங்களோட மைனஸ் பிஹேவியர் என்ன, ப்ளஸ் பிஹேவியர் என்னென்னு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து மெச்சூர்டான பர்சன் தான், சின்ன எல்கேஜி குழந்தைங்க இல்லை நீங்கள்.
உங்களுக்கே தெரியும் நான் இந்த இடத்துல கோவப்படுறேன், இந்த இடத்துல நான் தான் இந்த மாதிரி லூஸ்தனம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை ஆப்போசிட் பர்சன் எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க? அது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் தான். அப்புறம் நீ வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் நீ இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்ககிட்ட இருந்து. இல்லைனா உங்களை யூஸ் பண்ணுவாங்க, உங்களை கரெக்டான விஷயத்தை இப்போல்லாம் வந்து சில பேரண்ட்ஸ்லாம் இப்படி இருக்காங்க. நான் நிறைய பேர் அந்த கேசஸ்லாம் பார்த்துட்டேன். கரெக்டாக உங்களை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிவிடுவாங்க. இது வந்து இவ்வளோ தான், இதுக்கிட்ட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இதை வந்து இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அது மற்ற நேரத்தில் எப்படி வேணாலும் கத்திக்கிட்டு அது வந்து தன்னை தானே அது வந்து கெடுத்துக்குது. அதை நம்ம இதுக்கு மேலே எதுவும் வந்து அதை சரி பண்ண முடியாது. அதுக்கிட்டேருந்து எவ்வளோ நம்ம வந்து டிஸ்டன்ஸில் இருக்கணும், அதுக்கிட்ட எப்படி தட்டி கொடுத்து நம்ம வேலையை வாங்கிக்கணும், நம்மளோட காரியத்தை சாதிச்சிக்கணும். ஆனால் அது என்ன ஆனாலும் அதை பற்றி நம்ம இனிமேல் கேர் பண்ணக்கூடாது, அது தலைவிதி, அவ்வளோதான் அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே நாசுக்காக மூவ் ஆன் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ குருவாக என்னால் அந்த மாதிரி உங்களோட அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது என் கண்ணில் தெரியுது. என்னால் அப்படி விட்டுட்டு போக முடியாது. நீ முட்டாள் மாதிரி நீ வாழ்ந்தது போதும், இனியாச்சும் வந்து புத்திசாலித்தனமாக வாழ்ந்துக்க ஒரு கைடன்ஸ் கொடுக்க சொல்கிறார் முருகர். ஓகேவா? இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அதுன்னு தெரியுது. இந்த கார்டில் சூஸ் பண்ண நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் உங்களை இத்தனை நாள் வந்து ஆத்மார்த்தமாக யாருமே வந்து நேசிச்சிருக்க மாட்டாங்க. உங்களை எல்லோரும் யூஸ் தான் பண்ணின்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மேஷம், சிம்மம், தனுஷ், ஓகேவா? இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. பிலோ 35 இருப்பீங்க. ஏஜ் குரூப் சொல்லிவிட்டேன், சுச்சுவேஷன் சொல்லிட்டேன், ராசி லக்னமும் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இல்லைனா கூட இருக்கிறவங்க சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. ஒன்று இப்படி இல்லைனா அப்படி. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குதுன்னா உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க கைஸ். ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. உங்களோட குணாதிசயங்கள் என்ன அது வந்து இப்போ நான் இதுக்கு கூட வந்து என்னால் அந்த ஃப்ளவர் தெரப்பி பற்றி பேச முடியும். பட் அதை நான் வந்து ப்ராப்பராக உங்களோட மைண்டை வந்து நீங்கள் டைரெக்டாக வரும்போது கவுன்சிலிங் வரும்போது தான் நான் வந்து இன்னும் சில காம்பினேஷனோடு சேர்த்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு இந்த ஸ்ட்ரக் ஏன் வந்ததுன்னு உங்களை உட்கார வச்சு அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கவுன்சிலிங் எடுக்கும்போது தான் அது தெரியும். அப்போது இன்னும் சில ஃப்ளவர் மெடிசன் நான் சேர்த்து பண்ணணும். இப்போ இந்த பர்டிகுலர் இந்த கோபதாபங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சட்டுன்னு முன்கோபம் வர்றது, ஒரு பேஷண்ட் இல்லாமல் அப்படியே எரிஞ்சு விழுந்து கத்தி அப்படியே கூப்பாடு போடுறது, இந்த மாதிரி பிஹேவியர் ஒரு சில பேரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவங்களே ஆஃப் ஆனால் தான் உண்டு. அப்படி அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கிறது அப்படி உங்கள் பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது உங்களோட கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை உங்களோட லவ்வருக்கோ இருந்ததுன்னா அவங்களுக்கு செரி ப்ளம் சொல்லிட்டு ஒரு ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. அந்த செரி ப்ளம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களோட அந்த கோபம், அந்த வெறித்தனமான அந்த அடக்க முடியாத கோபதாபங்கள் அவங்க கண்ட்ரோலில் அது இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஃப்ளவர் தெரப்பி கொடுக்கணும். அதோடு சேர்த்து அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அவர் ஏன் அப்படி கோவப்படுறாங்க, அந்த பர்சனுக்கு ஏன் அது மாதிரி ஆச்சு, அது அவரோட பேசும்போது தான் தெரியும். அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அவங்களோட மனசில் இருக்கிறதெல்லாம் வெளில வரும். அப்போது அந்த இன்னும் சேர்த்து ஒரு 2-3 காம்பினேஷன் சேர்த்து தான் கொடுக்கணும். அதனால் ரெமிடியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஹீல் ஆகலாம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் டிவைன் பாத்தில் இருக்குது கைஸ். இன்னும் சில பேருக்கு முருகர் வந்து உங்களுக்கு இந்த பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு. அவரே சொல்லிட்டார், இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ் மூலமாக வந்து என் மைண்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தது, உங்களுக்கு இந்த ஹீலிங் இருக்கே, இவங்க வந்து முருகர் இப்படி வந்து ஒரு நல்ல பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு, உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோத் நல்லா இருக்குது, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், அந்த எக்ஸாமில் நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது, ஏதாவது ஜாப்க்கு ட்ரை பண்ணுற விஷயங்களும் கவர்மெண்ட் ஜாபுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வேறு எந்த செக்டாரில் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் ட்ரை பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பீப்புள் வருவாங்க. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி லேகிங்கில் இருக்கீங்க. அது மாதிரி ப்ரீவியஸ் ஃபெயிலியர் நீங்கள் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா, பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன், நிறைய ஜாபுக்கு ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களோட ரெக்கார்டு இருக்குது, அதை தான் மூவ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இம்பேலன்ஸில் இருக்கீங்க, அதை வந்து கிளன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பவர் ஆகுங்க, உங்களை வந்து பேலன்சிங்காக கொண்டு வந்துட்டிங்கன்னா பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டார். இந்த கார்டு வழியாக அதுதான் நான் மைண்ட்லேயே நினச்சிட்டு இருந்தேன், அடுத்த கார்ட்லேயே அதுதான் வருது. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா இந்த பாஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து ஆழ்மன பதிவுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்லாம் ப்ரீவியஸ்
வீடியோஸில் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோவில் கூட வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு, பாஸ்ட்டில் நடந்த அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரது, உங்களோட ஆரா சக்ரா இம்பேலன்ஸில் இருந்தால் எப்படி அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிறது, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நீங்கள் பண்ணணும், லைஃப் கோச்சிங் கிளாஸில் அதை எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில பேர் வந்து உங்களோட பொருளாதாரத்துக்காக ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது கைஸ். அவங்க வந்து ரொம்ப நல்ல அன்பு பாசமும் மிகுந்தவராக தான் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு சில பயம் பதட்டம் எல்லாம் இருக்குது. இப்போ தானே சொன்னேன், உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு இருக்குது உங்களுக்கு. இந்த விஷயத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்காக நிறைய நாள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்ககிட்ட இருக்க இந்த பதட்டம் பயம் இதெல்லாம் வந்து இந்த பர்சன் நல்ல பர்சனாக வந்தால் கூட அவங்கள ஹர்ட் பண்ணி விட்ரும், பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு, அது உங்களோட ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்ககிட்ட இது இல்லைனா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு டாட்டர் இல்லை சன் அப்படின்னா உங்களோட அப்பா கிட்ட இருந்தோ இல்லை வந்து உங்களோட பிரதர்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு தர வேண்டிய பங்கு அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த விஷயங்களை அவங்க செய்வாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சம்திங் ஒரு சில பீப்புள் இல்லைனா வந்து உங்கள் நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜியாக இருந்தால் ஃபீமேல் எனர்ஜிக்கிட்ட இருந்து, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மேல் கிட்ட இருந்து, ஓகேவா? அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அவங்கக்கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் இல்லை, அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சீக்கிரமே அவங்க மூலயமா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஆனால் உங்ககிட்ட சில ரெக்கார்ட்ஸ் இருக்குது. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸ், உங்களோட ஆரா இம்பேலன்ஸ். அதே மாதிரி சில பேர் வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது நான் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை, அந்த பிஸ்னஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து அதில் க்ரோத்திங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் ஏதாவது ஒரு நீங்கள் ப்ராப்பர்ட்டி கூட வாங்கி போட்டு வச்சுட்டு அதில் ஏதாவது இப்போ வந்து ரொட்டேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்க. பட் அதுலேருந்து எப்போ க்ரோத்திங் வரும்ன்றது தெரியல உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் அதில் நல்லா நீங்கள் எதிர்பார்க்குற வளர்ச்சி இருக்கும். ஒரு ஸ்டெபிளான ஒரு நல்ல ஒரு க்ரோத்திங் இருக்கும். ஆனால் அதுக்கு உங்கள்கிட்ட இருக்க அந்த சரி பண்ணிக்கணும் நீங்கள், ஓகேவா? இம்பேலன்ஸாக இருக்குது உங்களுக்கு ஆரா சக்ரா, அது பார்த்துக்கோங்க. அண்டு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள் செய்கிற வேலையில் சக்ஸஸ், படிப்பில் சக்ஸஸ், நீங்கள் ஏதாவது ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணுறதுல சக்ஸஸ் கிடைக்க போகுது நியர்பை. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முருகர்கிட்ட ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இன்டென்ஷன், கண்டிப்பாக சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு மேரேஜ் ஆகும். உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க, ஓகேவா? சந்தோஷமா? கண்டிப்பாக நியூ ஃபார்ச்சூன், நியூ லக், உங்களோட இந்த பேட் சைக்கிள் கர்மா எல்லாம் முடியுது, உங்கள் கார்மிக் சிச்சுவேஷன் முடியுது. நீங்கள் வணங்குற அந்த காட், இப்போ ஒரு சிலர் சாய் பக்தராக கூட இருப்பீங்க இதில், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிது. ஒரு சிலருக்கு நல்ல வேலை, அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்கோ. ரொம்ப ஹையர் போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது, நீங்கள் வந்து ஹீல் ஆகணும், பாஸ்ட்லேருந்து ஹீல் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது, ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூட ஒரு ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. ரொம்ப நாளாக உங்களோட எதிர்பார்ப்பு, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ரீகன்சிலேஷன் எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? பட் மன இறுக்கம் இருக்குது, அவங்களுக்கு ஹீல் ஆகணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்கோம் உங்களுக்கு. ஆனால் உங்களோட பர்சனுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க நீங்கள் கொடுத்த வலி வேதனையோடய தான் சுற்றின்னு இருப்பாங்க அங்கே. இப்போது இந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, அவங்களுக்கு சேர்த்து பண்ணணும். அவங்களோட ஆழ்மன பதிவையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன் நான். ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. இது மூலமாக அதை வந்து சரி பண்ண முடியும். அவங்களும் மன இறுக்கத்தில் இருக்காங்க உங்கள் மேலே, அந்த பிரச்சனையும் சரி பண்ண அவங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு இருக்குது. இது ஒரு சிலருக்கு.
முருகர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் படிப்புக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க. கூடிய விரைவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ட்ரீட் கொடுப்பீங்க. இந்த செலிப்ரேஷன், இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க. ஓகே, சந்தோஷமா? அப்போ டிவைன் பாத் சேனலுக்கு என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு இவ்வளோ கைடன்ஸ் கொடுத்து உங்களை வந்து அப் பண்ணி சொல்கிறேன்ல, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் லேகில் அந்த நல்ல பிளஸ்ஸிங்கை நீங்கள் ஈர்க்காமல் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எவ்வளோ பார்த்து அந்த கைடன்ஸ் என் மூலமாக கொடுக்க வைக்கிறாரு இறைவன். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நன்றி சொல்லுங்கள், தேங்க்யூ சொல்லுங்கள். ஓகே, இந்த மெசேஜ் கிடைக்குதில்ல உங்களுக்கு, உங்களோட இந்த லேக்லேருந்து வெளில வாங்கன்னு சொல்கிறாருல, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் வர அந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த ஆழ்மன பதிவிலேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். பாஸ்ட் ரெக்கார்டை உங்கள் மனசுலேருந்து எடுக்கணுன்னா சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பழைய வீடியோ பதிவுலையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் அபோவ் 45, 50, 55 கூட இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து விளையாடியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஒரு மெயில் எனர்ஜி. அவங்க பண்ணிட்டு போன விஷயத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து விடை கிடைக்காம, ஏன் என்ன அப்படி பண்ணாங்க அவங்க, ஏன் அப்படி பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணேன், நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், நான் நல்லா தானே இது பண்ணேன், எனக்கு ஏன் அப்படி பண்ணாங்க? அதுக்கு காரணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய பர்சன் ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க வேலை பார்த்துருக்காங்க உங்கள் மெயில் எனர்ஜிக்கு. புரியுதா? அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி டைவர்ட் ஆகிட்டாங்க. காரணம் தெரிஞ்சிச்சா? இது ஒரு சிலருக்கு அந்த ஏஜ் குரூப் சொல்லிட்டேன். அந்த ஏஜில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பீங்க, நிறைய ஒரு டீச்சிங் குவாலிட்டியெலாம் உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் ப்ரொஃபஷ்னல் கூட டீச்சிங் லைனில் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஸ்ட்ராங்காக தெரியுது, ஆனால் லேகிங்கில் இருக்கீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே கார்டு இல்லை. ஓகே, சரி, ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்தாச்சு. நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாராமா. அது வாட் எவர் இட் இஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போது ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நோ நீட் டு ஒரி. நிறைய அதாவது இந்த ரீடிங் பைல் 1 பார்க்குறவங்க ரொம்ப பயம் 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 பயம். என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, என்ன ஆகிடுமோ, முருகா முருகா முருகா. கவலைப்படாத, யாம் இருக்க பயமேன். அதான் பாருங்களேன், கரெக்டாக அந்த வார்த்தையும் இதுவும் எவ்வளோ அழகாக சூட் ஆயிடுச்சு. நோ நீட் டு ஒரி. கவலைப்படாத, நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன் சொல்லுவார்ல தமிழ் வேர்ட். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த கார்டுக்கும் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே வந்து அடிச்சிட்டார் பாம்புகள். நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் உன்னை தூக்கி விடுறேன், நீ என்னை நம்பு, என்னை சரணடை, என்கிட்ட சரண்டர் பண்ணு. இம்பேலன்ஸாக இருந்துகிட்ருக்கீங்க, என்ன முடிவெடுக்குதுன்னே தெரில, எந்த வழி போகிறதுன்னு தெரில. நான் சொல்கிற வழியை சூஸ் பண்ணு, கைடன்ஸ் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுன்ட்டு ஏஞ்சல் மெசேஜ்லேயும் அப்படி தான் கொடுத்தாரு. இதுலேயும் டாரூட்லேயும் வந்துச்சு ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கு. அதில் 3 இது கார்டு வந்தது, முருகரோட அந்த இதுலேயே வந்துச்சு. ஓகேவா? இதுக்கு மேலே எப்படி சொல்லுவார்? இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன கற்பூரமாக வாழ மாட்டேயான்னு நீங்களே யோசிங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஓகே, கிளாஸஸ் ஏதாவது வேணால் கற்றுக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, பைல் 1 எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓம் சரஹண பவா என்று டைப் பண்ணுங்கோ முருகருக்கு. ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுறீங்களா? உங்களுக்கு எப்படி அவரை கூப்பிட்டா பிடிக்குமோ அப்படி பண்ணுங்கள். ஓம் சரஹண பவ. அந்த ஹ சவுண்டு வந்து அது ரொம்ப பவர்ஃபுல், அதனால சரஹண பவான்னு சொல்கிறேன். சரவண பவ அப்படின்னு சொல்லுவோம்ல சாதாரணமாக, சரஹண பவ அப்படின்னு போட்டு அந்த ஹா சவுண்டு, அந்த வடமொழி ஹா வருதுல்ல, அது போட்டு டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். முருகருக்கு நல்லா அவரோட எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க அந்த தேவையற்ற எண்ணங்களெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் போய்ட்டு நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை பற்றி அது உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால தான் டிவைன் பாத்தில் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் இது வச்சுருக்கேன். கிளாஸஸ் நிறைய இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன சொல்கிறாரு? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க
உங்களோட நெருங்கின ரிலேட்டிவ்ஸ், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா அம்மா அப்பா, இல்லைனா அண்ணன் தங்கைகள், அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற அந்த ரிலேட்டிவ் கிட்ட வந்து ரொம்ப ஈகோஸ்டிக் இது, அப்படியே மண்டையை உடச்சிக்கிற சண்டை. அப்படியா? நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்னது இது? அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட சில பேருக்கு வந்து அதாவது உங்களோட கொலீக்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு சக ஊழியர்களோட எப்பவும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத தன்மை இருந்துகிட்ருக்கா. நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா, நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும், நீங்கள் நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு நோட்டை சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது கார்னர் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமாம், கமெண்ட்டில் பதிவிடுங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து மேரேஜ் லைஃப்பில் ஒரு சிலர் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ். அதனால் நான் சொல்கிற ஸ்ட்ரகிள் எத்தனை பேர் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் அந்த இது லேக்கில் இருக்கீங்கன்னா அந்த அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கு ஓகேவா. ஒரு சிலர் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து எப்பவுமே ஒரு டாமினேஷன் கேரக்டராக தான் இருப்பார். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போவீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து அவருக்காக ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அவருக்காக ஹீலிங் பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் வந்து நான் சொல்கிறத கேள், எழுந்து வா என் கூட அப்படின்னா எழுந்து நாய்க்குட்டி மாதிரி போகணும். நீ திரும்பி போ அப்படின்னா அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரி கமாண்டிங் ஆர்டரில் தான் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். உங்களுக்குன்னு ஒரு தனி இது எல்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே நடக்காது வேலை. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வரல, ரொம்ப வந்து வருத்தத்தில் இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. நிறைய இதுக்கு முன்னாடி திருமண முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது, திருமண பாக்கியம் இருக்குது, ஸ்டெப் எடுங்க. ஆனால் உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கான்னு ஆழ்மன பதிவு ரெக்கார்டு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆறா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களோட ஆழ்மன பதிவுக்கு ஆரா ஸ்கேன் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு பர்சனல் ரீடிங்காவது எடுத்து பாருங்கள், என்ன போயிட்டுருக்குன்ட்டு. இது கலெக்டிவ் ரீடிங்கில் வருது. உங்களுக்குன்னு பர்டிகுலராக உங்களோட இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைக்கூடி வர மாதிரி இருக்குது, புரியுதா? பட் உங்களோட அந்த விஷயங்களுக்கான நீங்கள் ஸ்டெப்பை வந்து அதாவது நீங்கள் ஒரு ரிசீவர் மாதிரி, ரிசீவரில் இருக்கிற கரெக்டாக டியூன் பண்ணி அலைன் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சா தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் வர அந்த பாடல்கள் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் வேறு ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருந்துக்கிட்டு எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த எஃப்எம்மும் வராது, அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணிடுவீங்க. அது மாதிரி தான் யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு டியூனாக இல்லை. இதுக்கு மேலே யாராலுமே வந்து ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஏதாவது இது கூட ஈஸியான எக்ஸாம்பிள் இருந்தால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அது வந்து செட் ஆகலை. ஏதோ ஒரு காரிய தடை வருது, அந்த வீடை கட்டி முடிக்க முடியல. பட் இனிமேல் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா முடியும், ஓகேவா? குடும்ப ஒற்றுமை அதெல்லாம் இருக்குது, ஓகே. ஸோ அந்த நான் சொல்கிற விஷயம் இதுதான். உங்களோட இந்த நல்ல பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ஈர்த்துக்கோங்க. அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களோட இதுக்காக, குடும்ப ஒற்றுமைக்காக மாடாக உழைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அடிமைத்தனமாக வாழ்கிறீங்க. இது மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். ஏன் கைஸ், உங்களை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வாங்க. உங்களோட செல்ஃப் கேர் பாருங்கள். உங்கள்கிட்ட கேட்டால் உதவி பண்ணுங்கள். கேட்காமல் எதையும் திணிச்சிங்கன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. நீங்களே கேட்காம ஓடி போய் அச்சோ அவங்க கஷ்டப்படுறாங்க, நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன், அவங்களுக்கு தெரியாமல் கூட செஞ்சு கொடுத்துட்றேன், அப்போ தான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அதெல்லாம் வந்து கடவுள் இறைவனே வந்து இறைவா எனக்கு இது வேணும்னு அவர்கிட்ட நீங்கள் வந்து கேட்கும்பொழுது தான் அதை செஞ்சு கொடுப்பாரு, அதுக்கான வழியை காட்டுவார். அதுக்குன்னு முருகர் வந்து வேலோடு வந்து உட்காந்து
அப்படியே உங்கள் கையை பிடிச்சி, இன்றைக்கி வந்து நீ சமைக்கணும், இன்றைக்கி வந்து நீ ஆஃபீஸ் போகணும், ஆஃபீஸில் இவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் பேசு, நான் பக்கத்துலேயே இருந்து உனக்கு நான் சொல்கிறேன், அவங்க இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீ இந்த ஆன்சர் பண்ணு, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருப்பாரா? ஒரு சிலர் ஆனால் என்கிட்ட என்கொயரி வரீங்க, ரொம்ப சைல்டிஷாக இருக்கீங்க. ஒரு விஷயம் ஒரு குரு கிட்டேருந்து ஒரு விஷயத்த வாங்கினீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். டே டு டே வேலை செய்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பர்சனை எப்படி வந்து டேக்கிள் பண்ணும், நீங்கள் இப்போ ஒரு நல்ல பவரில் இருக்கீங்க, உங்கள் கூட யூனிவர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து தைரியமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கையோட கரெக்டான வார்த்தையை பேசணும், அவங்கள வந்து புரிய வைக்கணும். நீங்கள் கரெக்டாக நான் சொல்லித்தர விஷயங்கள் சில இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களுக்கே தெரியும், உங்களை சுற்றி வந்து வைப்ரேஷன் மாறுது. உங்ககிட்ட நெகட்டிவாக பேசினவங்க கூட உங்ககிட்ட பாசிட்டிவாக நடந்துக்குவாங்க, அவங்களால எந்த தொல்லையும் வராது, அவங்க வீக் ஆகிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணுன்னு வந்தாங்கன்னா அவங்க வேலையை பார்க்கவே அவங்களுக்கு டைம் சரியாக போயிடும். இந்த மேஜிக்லாம் நடக்கும். அந்த பொறுமையாக அதை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் ஒரு பொறுமை நிதானம் இல்லாமல் ரொம்ப ஒரு சந்தேகம். அது அந்த மாங்கொட்டையை சின்ன ஒரு படத்தில் காமிப்பாங்க, ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுவான், லவ் டுடே படமா, ஐ திங்க் ஸோ, அது அப்படி தான் நினைக்கிறேன். மாங்கொட்டையை போட்டு வச்சுட்டு அடிக்கடி எடுத்து டெய்லி போய் அதை ஓப்பன் பண்ணி மண்ணை நோண்டி நோண்டி பார்த்தா அது எப்படி வளரும்? அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தன்மையில் ஒரு சிலர் இருந்தீங்கன்னா உங்களை கடவுள் குரு வடிவில் வந்து தான் உங்ககிட்ட டீச் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஹிண்ட்டு சொல்கிறோமா, ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டேவை வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறோமா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு டெய்லி நடக்கிற விஷயத்துக்கெலாம் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு முருகரை கூப்பிட்டு வச்சுக்கின்னு, முருகா நான் வந்து இந்த சமையலில் நான் இதில் காரம் இவ்வளோ போடவா, இதை புளிப்பு இவ்வளோ போடவா, புளி இவ்வளோ ஊற்றட்டுமா, இதெல்லாம் கேட்டுன்னு இருப்பீங்களா? அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேட்குறீங்க சிறுபிள்ளைத்தனமாக. நாலேஜ் இருக்குல்ல, இதை போட்டால் இவ்வளோ வரும், இப்படி பண்ணால் இப்படி வரும், இவங்ககிட்ட இந்த வார்த்தையை கொடுத்தா இது திரும்பும். உங்களை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எவ்வளோ மெத்தட், ரொம்ப 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 எளிமையான மெத்தடில் உங்களோட மனதை எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்களோட உடல் மனம் ஆன்மாவை எப்படி மேனேஜ் பண்ணணும் வித்தியை தான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். அதோடு அதில் வந்து நான் ரேக்கி கிளாஸில் வர மந்த்ராஸ் அதையும் கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ளவர் தெரப்பியும் கொடுக்குறேன். அதெல்லாம் தனித்தனியாக படிச்சிங்கன்னா அதெல்லாம் நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும். இஷ்டம் இருக்கிறவங்க படித்து மாஸ்டர் ஆகுங்க, சந்தோஷமாக சொல்லித்தரேன். நானும் எல்லாருக்குமே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக எடுத்து படிங்க. லைஃப் கோச்சிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளியே வர முடியும். அதில் லைஃப் கோச்சிங் மட்டும் வச்சில்லை, நான் அதில் இத்தனை ஸ்பிரிச்சுவல் இதுவையும் கொண்டு வந்துட்டேன். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து குடும்பத்தில் அடிபட்டுருக்கீங்க, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து உங்களோட ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி தான் இருப்பீங்க. 75% ஃபேமிலியில் தான் தெரியுது எனக்கு. சரியா? இந்த இது வந்து மாறும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களோட வீடு கட்டுற வேலை, வேறு வீடு என்ன சொல்கிறது, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை, எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா சில விஷயங்கள் நெகட்டிவிட்டிஸ் உங்களை துரத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து தான் வெளியே வர சொல்கிறாரு. அதை வெளியே வந்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்க வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருக்கக்கூடிய பர்சன். கண்டிப்பாக ஒரு சிலர் வந்து ஃபீமேல் எனர்ஜி சிங்கிளாக இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஹீலர்ஸ், டாரட் ரீடர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் என்ஜிஓ மாதிரி அந்த மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைன்லலாம் ஒர்க் பண்ணுவீங்க. டாக்டர்ஸ், நர்ஸு, அட்வொகேட்ஸு, போலீஸ், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு, காவல்துறை, அந்த மாதிரியெல்லாம். ஒரு சிலர் வந்து இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி என்னன்னா உங்களை சுற்றி இருக்க முக்கியமான உறவுகள் உங்களை அழுத்துறாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கார்ட்லேயே பார்த்தேன் பாருங்கள், உங்களோட மெயில் எனர்ஜியோ அந்த மாதிரி மெயில் எனர்ஜி முக்கியமான உறவுக்கு நீங்கள் நிறைய அன்பு கொடுத்துருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை லாக் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப யோசனை, ஏதோ சிந்தனையிலே இருக்கீங்க. டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுங்க. டிசிஷன் மேக்கிங் கீயை உங்கள் கையில் தான் கொடுத்துருக்குறாரு. ஒரு சிலருக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணுமா. யோசனையிலே இருக்கீங்க. யோசனை பண்ணால் மட்டும் பத்தாது,
ஓகேவா? சரியான கைடன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணி பலனடைங்க. ஓகே, கிளாஸஸ் வேணாலும் கற்றுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் டீட்டெயிலாக வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் முருகர். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். எஸ், அதான் யோசனையில் இருக்கீங்க. நிறைய இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. ஒரு சிலர் மெயில் பார்க்குறீங்க, ஃபாதர் கேரக்டரில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஃபீமேல், நீங்களும் மதர் கேரக்டர் அபவ் 35 30க்கு மேலே தான் இருக்கீங்க. இது நான் சொன்ன விஷயங்கள். ஒரு சிலர் 45 50 அந்த ரேஞ்சில் கூட இருக்கீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்கிறார். ஓகே, ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்க வேணும்னா. சரி, இந்த ரீடிங் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரஹான பவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். முருகருக்கு நன்றி சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்குறாரு பாருங்கள். ஓகே, யாம் இருக்க பயமேன் ஃபஸ்ட் கார்ட்லேயே சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கார்ட்லேயே நான் இருக்கேன், பயப்படாதீங்க, நோ நீட் டு ஒரி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை இருந்தது. அதுவே வந்து தமிழ் வார்த்தையை அந்த அழகாக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாரு அவர். நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு சரியான குரு, அவர் தான் பெரிய குரு. அவர் தகப்பனுக்கே வந்து பாடம் சொன்னவர். அந்த குருவோட அருள் இருக்குல்ல, கைடன்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு ஃபாலோ பண்ணி நல்லா வாங்க. குழம்பிகிட்டு இருக்காதீங்க. ஒரு தெளிவு வேணும்னா ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, ரேக்கி ஹீலிங் எடுங்க, லைஃப் கோச்சிங் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். நல்லா வாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 3க்கு என்ன சொல்கிறார் முருகர் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் ரூட் சக்ராக்குரிய சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் வந்து நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. எதை ரிலேட் பண்ணினா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக. ஓகேவா? மைண்டில் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே குழப்பம், பதட்டம், யாரை பார்த்தாலும் கடிச்சு வச்சுருவீங்க. எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோடு பார்ப்பீங்க. உங்களோட இந்த ரெக்கார்ட்ஸை இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்குறவங்க நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு 90% இருக்குது. ரிமைனிங் இருக்கிற ஒரு 10% பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசியில் லக்னத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. கரண்ட்டில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மைண்டில் ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வாங்க, மைண்டை தெளிவாக்குங்கன்ற. ஒரு சிலருக்கு வந்து ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கணவன் மனைவி இல்லைனா லவ்வர்ஸ், மோஸ்ட் ஆஃப் இந்த லவ்வர்ஸ் இல்லை கணவன் மனைவி இந்த பிரச்சனை எது யாருக்கோ இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரீடிங் எடுத்தவங்க சிங்கிளாக இருக்கீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அப்படின்னா அந்த பிரேக்கப் நடந்து இப்போ வந்து என்ன பண்ணுறது, என்ன டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது அப்படி சொல்லி தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அந்த ஆசீர்வாதம் பெற்ற அந்த ஒரு நல்ல ஒரு இது வந்து அமையப்போகுது உங்களுக்கு. உங்களோட பேர் வந்து ரொம்ப வந்து கடவுளால் ப்ளஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட மைண்ட் செட் வந்து ஸ்டெபிலிட்டியாக இல்லை. ஓகேவா? கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்கிறார். இதுக்கு வேலை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். முதல் கார்ட்லேயே அதாவது குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள், தெளிவாக யோசிங்க, சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் எதையுமே ரொம்ப குழப்ப நிலையில் இருக்கீங்க. அதுக்கு தான் அந்த மைண்டை தெளிவாக வச்சுக்கோங்கிறாரு. உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து எப்போ சரியாகும் அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் சரியாகும். ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ ஒரு சில பெண்களால் ஏற்பட்டிருக்கலாம்.
அது மதர் கேரக்டரில் இருக்க பெண்களால் இல்லைனா ஒரு கசின் மாதிரி ஒரு அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருக்காங்க ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ரிசல்ட் வரும். ஒரு சிலர் ஃபீமேல் பார்க்குறீங்க அப்படின்னா மெயில் எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வருவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவார். அது ஒரு நல்ல எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து பைல் 3க்கு ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்ல பார்க்கலாம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், சரியான முடிவு எடுக்கணும். எடுத்தீங்கன்னா இந்த சக்ஸஸ். இப்போ ஒரு சிலர் வந்து இதை எடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஆன்சர் கொடுத்துட்டாரு. ஏன்னா இதுக்கு மேலே ரீடிங், இதுக்கு மேலே என்ன சொல்லுவார், தெளிவாக சிந்தி இந்த கார்டு வழியாகவே அப்படியே சொல்கிறாரு. இது ஹீரோஃபண்ட் வந்திருக்காங்க. இவர் சொல்கிற அந்த இதுவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மைண்ட் இப்போ ரொம்ப டிஸ்டர்ப், தெளிவான மைண்ட் செட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிலர் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஃபைனான்ஸ் ரீதியான விஷயங்கள், ஜாபு, படிப்பு, ஃபைனான்ஸ், வாட் எவர் இட் இஸ், அதுவும் வந்து நடக்கும். ஆனால் இப்போ குழப்பமாக இருக்கீங்க. இந்த குழப்ப நிலையிலேருந்து வெளில வாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா அதுதான் இந்த கார்டுக்கும் இந்த ஏஞ்சல் கார்ட்லேயும் இந்த விஷயத்தை டாரூட்டில் எவ்வளோ இதுவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கொடுக்குறாங்க பாருங்கள். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், தெளிவான முடிவு, தெளிவான ஒரு இதுக்கான ஒரு தீர்வு. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? சரி, இப்போ வந்து கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணுங்கள். ஓம் சரஹண பவா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எந்த வேர்ட் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப அவரோட பிடிக்குதோ, டேட் ஐ லவ் யூன்னு சொன்னால் பிடிக்குதா போடுங்க. நான்லாம் அப்படி தான் சொல்லுவேன். அவர் அப்படி தான் நான் கூப்பிட்டா எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகேவா? ஒரு சில நேரம் ஓம் சரஹண பவா அப்படி ஒரு சொல்கிறது, அதை விட எனக்கு இந்த மாதிரி சொல்லும்பொழுது தான் எனக்கு என் டேட் கூட நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக அந்த ஒரு இது வருது, ஃபீல் வருது. அதனால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி சொன்னால் அவரை பிடிக்குமோ கொடுங்க, டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓடி வந்துடுவார். உங்களுக்கு கைடன்ஸ் எவ்வளோ அழகாக கொடுக்குறாரு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் வேறு ஏதாவது போடலான்னு நினச்சேன். இன்னும் முருகர் மெசேஜே கொடுக்கணும், இன்ட்யூஷன் சொல்லிகிட்டே இருக்குது. சரி, ஓகே, அவர் உள்ளேருந்து சொல்ல வைக்கிறார், சரி அவர்தே ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் இதை எடுத்துட்டேன். ஓகேவா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், நான் வந்து நிறைய மக்களுக்கு நம்மளோட சேனலை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளோட மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து சேட்டிங் பண்ணுறதுக்குலாம் நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வைக்கல. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வரணும், இந்த லைஃப் வந்து எப்படி வாழணும்னு தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி தெளிவான அந்த இது யாருக்குமே கிடையாது. எந்த ஒரு ஸ்பிரிச்சுவலில் போனாலும் அதை யாரும் சொல்லி தரல. இதை வாங்கிக்கிறீங்களா, இந்த பிரமிடு வாங்கி தலை மேலே வச்சுக்கோங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள், எல்லாம் நல்லதே நடந்துடும் சொல்லுவாங்க. அந்த பிரமிடோட வேல்யூ என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுற மெத்தடு உன் மனசுக்கு தெரியணும். உன் மனசு உடல் ஆன்மா சரியாக இருந்தால் தான் இதை எப்படி கொண்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம திறமையாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு அந்த அறிவு ஞானம் இருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மட்டும் வாங்கி வச்சுட்டு பூஜை பண்ணிட்டா எல்லாம் வந்துடாது. அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளே இருக்கணும், உனக்குள்ளே இருக்கணும் அந்த திறமை. இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது உங்களுக்கு? அப்போ உங்களெல்லாம் எவ்வளோ முட்டாள் ஆக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ விஷயம் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. என்னோடய சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் ஹீலர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து டாரோட் ரீடர் பார்க்குறீங்க, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு தெரியும். ஆனாலும் ஏன் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க?
நீங்கள் சரி பண்ண வேண்டிய இடத்த சரி பண்ணாமல் வெளில இருக்கிற இடத்தெல்லாம் அதுக்கெல்லாம் இன்டென்ஷன் கொடுக்குறீங்க. அதை தூக்கின்னு வந்து வச்சா இதெல்லாம் நம்ம ஒரு இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம சரியாக போயிடுவோம் அப்படின்ட்டு. அங்கே சரி பண்ண வேண்டிய இடம் கிடையாது. சரி பண்ண வேண்டிய இடம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுதா விஷயம் என்னென்னு? முடிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு நம்மளோட சேனலை ரீச் பண்ணணும். அதுக்கு தான் நான் வந்து நிறைய பேரை இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில கொண்டு வரணும் தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை வந்து சேட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இது வருது, எண்ணம் வருது, கனவு வருது, நான் வந்து இதை ஷேர் பண்ணோம் மேடம், நான் உங்ககிட்ட பேசணும். நான் 9:30 மணி 10 மணிக்கு கூப்பிடுவீங்களா? என் ஃபேமிலியில் எனக்கு ரிப்பீட் அடிக்க மாட்டாங்க. என்னென்னா தண்ணி தெளித்து சுவாகா பண்ணி போய்டுமா அப்படியே அப்படி சொல்லி அமுச்சு வச்சுருக்கிறாங்க. எனக்கு ஃபேமிலி இருக்குல்ல, நான் கவனிக்க வேணாமாப்பா? குழந்தைத்தனமாக பண்ணுறீங்க. அந்த நம்பர் எதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன்? யோசிங்க. மற்றவங்களோட இது நம்மள மாதிரி உண்மையிலே எத்தனையோ பேர் வந்து வெயிட்டிங். கடவுள் வந்து அதனால தான் இந்த நாலேஜ் எனக்கு கொடுத்துருக்குறாரு. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸ்பிரிச்சுவலில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு ஸோ எனக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறேன். நான் கொண்டு போய் எத்தனை பேருக்கு சேர்த்து எத்தனை பேர் நான் வந்து தூக்கி விடணும்னு இருக்கோ. என்னோடய டைம் ரொம்ப வேல்யூபிளானது. நான் யாரோட டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் டைமும் தயவு செஞ்சு அது மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது புரிதல் வேணும், உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக சொசைட்டியில் வாழ்ந்து காமிக்கணும், உங்களை அழுத்துறாங்கல்ல, உங்களை வளர விடாமல் வாழ விடாமல் எத்தனையோ பேருக்கு வந்து ஜல்லஸ், பொறாமை, போட்டி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, லவ்வர்ஸ்கிட்ட ஒற்றுமை இல்லை, செய்கிற வேலையில் நிம்மதி இல்லை, எத்தனையோ பேர் அப்புறம் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள். ஹெல்த் பாதிக்கப்படுறதுனா மனசு பாதிக்கப்படாத ஹெல்த் வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கு இத்தனை விஷயத்தையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னா நான் என்னோடய டைம் எவ்வளோ வந்து ப்ரீசியஸாக இருக்கும், நான் எத்தனை பேருக்கு நான் வந்து இன்டென்ஷன் கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக நான் என்னோடய வீடியோ பதிவு பார்த்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சிருவீங்க. ஒரு எல்கேஜி குழந்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கும். இந்த விஷயத்த சொல்லிட்டா இது நமக்கு சரியாயிடும், ஸோ கரெக்டான வந்து இதை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவு தெளிவு வந்துடும் அதுக்கு. ஆனால் நீங்கள் எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க. எனக்கு வந்து சேட் பண்ணிகிட்ருக்கீங்களா அந்த வாட்ஸ்அப்பில்? ஒரு அப்படியே டெக்ஸ்ட் அனுப்ப வேண்டியது. தமிழ் லெட்டர் தமிழ்லேயும் டைப் பண்ணுறது கிடையாது, இங்கிலீஷில் தமிழ் வார்த்தையை டைப் பண்ணேன். அது மாதிரி பண்ணால் அதை உட்காந்து படிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகும். எழுத்து கூட்டி நான் படிக்கணும். ஏன்னா தமிழில் டைப் பண்ணுறதுன்னா தமிழில் போட்டு டைப் பண்ண மாட்டிங்களா? அதுவும் ஷார்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் எங்கள் குருமார்கள்லாம் அவங்கக்கிட்டலாம் வந்து நின்று அவ்வளோ நேரம்லாம் பேசவே முடியாது. என்ன தான் மாஸ்டர் போய் பண்ணாலும் சரி, லட்சமாக அவங்க காலில் எடுத்து போய் கூட்டிகிட்டு அவங்ககிட்ட நீங்கள் வந்து இது பண்ணாலும் நோ நத்திங். நாங்கள் புள்ளி வைப்போம், நீங்கள் கோடு போடணும், ரோடு போடணுன்றவாங்க. அதை தான் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். கொடுக்குற எனர்ஜியை நீங்கள் வந்து உள்வாங்கிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அதை எந்தெந்த இடத்துல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோமோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸு. எத்தனையோ பேர் வந்து லேக் ஆகி ஒன்றுமே இல்லாமல் தான் போகிறாங்க, அதில் போய்ட்டு இது பண்ணிவிட்டு. ஆனால் எனக்கு இறைவன் நான் நம்பிக்கையோடு செஞ்சேன். நான் அப்படியே நம்புவேன். எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் எனக்கு கிடைக்குதுன்னாலும் அதை அப்படியே 100% நம்பிடுவேன், சரண்டர் பண்ணிடுவேன். அதனால தான் இறைவன் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் எத்தனை பேர் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட புரிதலோட குரு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படியே பிடிச்சிக்கணும், அது நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல அற்புதங்களை செய்யணும், அதை வந்து 100% நம்பி சரண்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நடக்கும். இந்த அரகுர மைண்டோட வெறும் வார்த்தைக்காக பேசிட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதேன்னு சொல்லி அந்த இது இருக்குது. அந்த மாதிரி பேசுகிற அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட நான் வந்து ரொம்ப நேரம் நின்று பேசவே மாட்டேன். தெரியும் எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே இது வந்து டாகியா நரியான்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்காக அவங்ககிட்ட நான் கோவிச்சிக்கலாம் மாட்டேன். அவங்களோட இயல்பு அது, என்னோடய இயல்பு அது கிடையாது. ஸோ நான் வந்து என் டைம் அங்கே வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே ஏன்னா எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஸ்பார்க் வந்தோன்னா உடனே வந்து நான் என்னோடய டிவைனோட தான் எப்போவுமே இருக்கேன். அவங்கள தான் இன்ட்ராக்ட் பண்ணேன். பக்கத்தில் அவங்க எப்போவுமே எனக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்களோட தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். கடவுள் அன்பு, கருணை, தவம் இதில் தான் இருக்கார்.
உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடிக்கிறது, உள்ளே அவங்கள பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு வெளியே அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கடவுளுக்கும் பிடிக்காது. உண்மையாக இரு. ஏன் அப்படின்னு நான் நடிக்கணும்? நான் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து உண்மையிலே பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த பிரச்சனையிலேருந்து ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சேட்டிங்காக இல்லை, சும்மா உங்களுக்கு ஏதோ டக்குன்னு ஒரு இது வருது, உடனே எமர்ஜென்சி, ஒரு சிலர் அப்படி தான், ஐயோ எனக்கு உடனே பேசியாகணும், உடனே செஞ்சேன். அப்புறம் போய் கேட்டால் அவங்களுக்கு ஒரு தெளிவான அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு சமையல் 10 நிமிஷத்தில், இந்த மேகி சமையல் பண்ணும்போது மேகியை 10 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஊர் சமையல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவராவது ஆகும். பட் அந்த சமையல் பண்ணுறதுக்கு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் மேகி ரெடி ஆகிடும். அந்த மாதிரி உங்களோட பிரச்சனையை வந்து இன்ஸ்டண்ட்டில் டக்குன்னு இது பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீ ரெடியாக இருக்கியா? நீ சரண்டர் பண்ணுறியா? உங்ககிட்ட எவ்வளோ இந்த 40 50 இப்போ என்கிட்ட வரும்போது உன்னோட ஏஜ் குரூப் ஏஜ் என்ன இருக்குது? 25 30 35 40 இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்கள் மனசு இந்த பேட்டர்ன் மெத்தடில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கு உடனே நீ இருக்கிற பிரச்சனையை உடனே வந்து ஒரு மேகி குக்கிங் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த பிரச்சனையை அப்படியே ஷார்ட் அவுட் பண்ணி டக்குன்னு உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு நீ வந்து அந்த பேட்டர்ன்லேருந்து மாறி வரணும். அந்த 30 வருஷமாக நீ உன்னோட பேட்டர்ன் ஸ்டைலில் நீ வாழ்ந்த பற்றியா, அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் மனசில் வச்சு 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 விதையாக விருச்சமாக இப்போ வளர்ந்து அந்த பிரச்சனையில் மூழ்கியிருக்க. அதுலேருந்து நான் டக்குன்னு ஒரு மேகி குக்கிங் மாதிரி உனக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா நீ உன்னை சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணினா ஒரே நாள் நைட்டு நீ தூங்கி காலையில் நீ எழுந்துக்கும் போது உனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். நான் கொடுக்குற அந்த ஹீலிங் அங்கே ஒர்க் ஆகும். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரே நாளில் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சரண்டர் தெரியாமல் நான் திடீர்னு எனக்கு உடனே இப்போ வந்து எனக்கு செஞ்சு எனக்கு அந்த மாதிரிலாம் எமர்ஜென்சியெல்லாம் இங்கே எதுவும் வேலை நடக்காது. இனிமேல் வந்து அந்த மாதிரிலாம் என்னை வந்து இது பண்ணாதீங்க, எனக்கு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலே பொறுமை நிதானம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, சரண்டர் பண்ணுவேன். நான் வந்து என் பிரச்சனை சரியானா போதும் மேடம், எனக்கு வந்து வழிகாட்டுங்க. ஒரு இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு குருவை நல்ல ஒரு டிவைன் பாத் மூலமாக ஒரு லைஃப் கோச் கொடுத்துருக்காரு, ஒரு கிளாஸ் டீச்சரை கொடுத்துருக்குறாரு. எத்தனை பேர் அதை வந்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிங்க, அது உங்களோட டேலண்ட். ஆனால் நான் என்ன வந்து லூஸ் பண்ணிக்க மாட்டேன். இந்த மாதிரி தேவையில்லாத சேட்டிங்லாம் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் பார்க்கவே மாட்டேன், நான் ஆன்சரும் பண்ண மாட்டேன். ஓகேவா? உண்மையிலே லேக்கில் இருக்கீங்க, உண்மையிலே வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டு நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்ப சூசைட் வரைக்கும் போகிறீங்க. அது மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியாமல் எத்தனையோ விர்ச்சுவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு சிலர் ராங் விர்ச்சுவல் கூட பண்ணிட்டு தான் வரீங்க. எனக்கு எல்லாம் நான் வந்து பேசும்போதே கண்டுபிடிச்சிருவேன், கார்டில் போடும்போது கண்டுபிடிச்சிருவேன். பட் வந்து உங்களை வந்து அதிலேருந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் மனுஷனாக பிறந்தவங்க மிஸ்டேக் பண்ணுறது சகஜம். ஆனால் அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சே பண்ணுறது அதுதான் ரொம்ப தப்பு. தெரிஞ்சே பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதுக்கு வேறு ஒரு பரிகாரம் செஞ்சு அதை வந்து நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நத்திங். அங்கே எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் உனக்குள்ளேயே இருக்கார். நீ பண்ணுற வேலையெல்லாம் டகல்ட்டி எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் பண்ணுற விஷயத்த அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ, எனக்கு இந்த நீட்ஸ் வேணும், நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஹிண்ட்டு, ஒரு ஷார்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் ஆனால் தேவையில்லாத இந்த அன்டைமில் வந்து ஃபோன் பண்ணுறது, கால் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, அதுவும் தமிழில் டைப் பண்ணி இங்கிலீஷில் அடித்து அனுப்புறது, தமிழ் வார்த்தையை அதை ஒரு பக்கத்துக்கு அனுப்புறது, அதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் செஞ்சிங்கன்னா வேஸ்ட்டு. நான் பார்க்க மாட்டேன். உண்மையிலே யாரெல்லாம் எந்த குழந்தை அழுதுட்ருக்கோ அந்த குழந்தைக்கு தான் அம்மா வந்து ஃபீட் பண்ணுவாங்க. தெரியுமா இல்லையா? பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி இது பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக இதில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டீங்க. உண்மையாக சரணடைஞ்சு உண்மையாக நான் வந்து கடவுள் எனக்கு வந்து ஒரு வழி காட்டணுன்ற அந்த ஒரு இது இருக்கிறவங்களுக்கு நம்மளோட சேனல் எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? காட் பிளஸ் யூ. குறிச்சரணம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 and 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு வந்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா? ரெடியா? பார்த்துடலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறார், என்ன ஆன்சர் கொடுக்குறார்? ஸ்ட்ராங்கான நோ. இது மேபி கார்டு, பட் ஆனால் இது வந்து அடுத்த கார்டும் மேபி கார்டு தான் வருது, அதனால் நான் நோன்னு தான் சொல்வேன். ஓகேவா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்ட்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் கொஞ்ச நாளாகவே உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றியோ ஒரு சுச்சுவேஷனை பற்றியோ ரொம்ப ரொம்ப டீப்பாக ஸ்லீப், எந்நேரம் பார்த்தாலும் அதே நினப்பு தான். சமைக்கும் போது, ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கும்பொழுது, ட்ராவல் பண்ணும்போது, படுத்துகிட்டு இருந்தால் கூட அதே நினப்பு தான். இந்த பிரச்சனை சரியாகுமா, இதுலேருந்து நான் இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமா, அந்த ஓவர் தாட்டு அது ரிலேட்டடாக தான், அந்த சுச்சுவேஷனையும் அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டாக தான் இந்த கேள்வி எழுப்பியிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, இப்போ பைல் 2க்கு சூஸ் பண்ணவங்க, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? இதுவும் ஸ்ட்ராங்கான நோ தான். உங்கள் கேள்வி எதுவாக இருக்குன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்காக இல்லைனா வந்து ஜாப்காக ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணுறீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்க. இதிலேருந்து நான் வந்து சமாளிச்சிடுவேனா, நான் என் சக்ஸஸை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சக்ஸஸ் ரீச் பண்ணிவிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த இதுதான் ஓடிட்டுருக்கு இப்போ உங்கள் மைண்டில். இது ரிலேட்டடாக தான் கேள்வி கேட்டிருப்பீங்க. அது ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதை நினச்சி தான் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. அது பேஸ்டாக ஏதோ கேள்வி எழுப்பியிருக்கீங்க. ஓகேவா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, நோ கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த நம்பர் வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு, எவ்வளோ பேர் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு நான் டைம் கொடுக்கணும், என்னோடய டைமையும் கொஞ்சம் பாருங்கள். அதனால் நீட்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சேட்டிங்க்காக நான் அந்த நம்பர் வைக்கல. ஒரு சிலர் பண்ணுற விஷயத்தினால சொல்ல வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் அது வந்து கஷ்டம். நீங்கள் வந்து இதுவாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேவா? இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதனால தானே நான் சொல்கிறேன். சும்மா சேட்டிங் பண்ணின்னு இருக்குது, நான் எத்தனை வேலையை நான் பார்க்குறது சொல்லுங்கள். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓம் முருகான்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராருன்னா அது கரெக்டாக இருக்கும், அவரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாம் இருக்க பயமேன்னு ஃபஸ்ட் கார்ட்லேயே சொன்னார். பட் எஸ்ஆர் நோ கொஸ்டினில் நோ வந்துச்சுன்னு கவலைப்படாதீங்க. நோ கொடுத்துருக்காருன்னா அதில் ஏதோ ரீசன் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.